அவன் போய் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு அவங்க யாரும் சொல்லலை, அவங்களுக்கு யாருக்கும் தெரியலை. அதுலேருந்து அவன் வந்து அம்பேத்கரோட ஆப்சன்ஸ் வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கான். அதாவது மாலில் இல்லை, எங்கள் ஸ்கூலில் இல்லை, நான் அவங்க யூனிவர்சிட்டி வந்து அங்கே யூனிவர்சிட்டியில் இல்லை. 1916-17 வந்து ஒரு காஸ்ட் இன் இந்தியா வந்து பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணி அது இந்தியன் ஆன்டிக்வேரியில் வந்து பப்ளிஷ் ஆகுது. அதில் இருந்து கிட்டத்தட்ட 90கள் வரை அவர் இன்ஸ்டிடியூஷனலைஸ் செய்யப்பட்ட சோஷியாலஜியில் இல்லை. ஆக்சுவலாக ஃபவுண்டர்ஸ் ஆஃப் சோஷியாலஜி நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 பேரை சொல்லுவாங்க. மேக்ஸ் வெப்பர், டுர்கெய்ம், எமில் டுர்கெய்ம், அதுக்கு அடுத்து வந்து கார்ல் மார்க்ஸ். இந்த சொசைட்டியில் வந்து எப்படி வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை கொண்டு வர முடியும், ஹையரார்க்கியை கொண்டு வர முடியுன்ற இடத்துல அந்த லாவை அந்த இடத்துல அந்த சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்டை நிறுத்திட்டு அந்த இடத்துல இருந்து மனுஸ்மிருதி, அந்த ஸ்மிருதி, இந்த ஸ்மிருதின்னு சொல்லிட்டு லாவை வந்து கோடிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயே அவங்களுடைய முழு பவரும் செலவு பண்ண ஆரம்பிச்சனால இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க. தனக்கு மேலே இருக்கும் ஒரு காஸ்ட்டை வந்து கீழே இருக்கிற காஸ்ட் வந்து இமிட்டேட் செய்யும், இது வந்து மொபிலிட்டிக்காக பண்ணுறாங்க அப்படின்றது வந்து ஸ்ரீனிவாஸ் அவரோட கோட்பாடு. அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்றாரு, இதுல மொபிலிட்டி தான் ஒன்றும் வராது, இதுதான் காஸ்ட் உருவாகிறதுக்கான ஒரு 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 வழியா இருந்துச்சே தவிர இதுல மொபிலிட்டிங்கிறதுக்கான விஷயங்களை வந்து அம்பேத்கர் அவர்கள் சொல்லலை. மார்க்சிச தத்துவத்தின் மேல அம்பேத்கர் வச்ச ஒரு விமர்சனம் வந்து இந்தியாவில் வந்து டிவிஷன் ஆஃப் லேபர்ஸ் இல்லை, இங்க வந்து டிவிஷன் ஆஃப் லேபரர்ஸ். இதுதான் என்னுடைய முதல் தமிழை இப்போ தான் நான் பேசுகிறேன். அதனால் ஏதாவது தவறு இருப்பின் மன்னிக்கணும். நான் வந்து யூஸ் பண்ணுற எல்லா வேர்ட்ஸும் வந்து ஒரு ரிசர்ச் பர்பஸ்க்காக தான். ஸோ அதை வந்து முன்னாடியே சொல்லிடுறேன். அதே மாதிரி என்னை ஊக்கப்படுத்திய தமிழ் காமராசன் தோழர் பிரவீன், நதீம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்போது ஏன் என்கிட்ட இந்த டாபிக் கேட்கும்போது எனக்கு வந்து ஒரு இன்சிடெண்ட் வந்து நடந்துச்சு. என்னோடய பையன் இருக்கான், அவன் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு கான்வர்சேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து என்னுடைய மாமியார் வந்து இந்த மாதிரி இந்த உலகத்தை படைச்சது யார் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போகுது. அப்போ வந்து என் பையன் டக்குன்னு அம்பேத்கர்னு சொல்லிட்டான். உடனே என் ஒய்ஃப் வந்து என்னை பார்க்கும்போது என்னடா இவன் அம்பேத்கர்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னான். அப்போது எனக்கு வந்து ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து நான் என்னுடைய ரிசர்ச் வந்து கொஞ்சம் இந்த சோஷியல் மூமெண்ட்ஸ் பற்றி, அதனால் எங்கள் வீட்டில் வந்து அம்பேத்கரிய புத்தகங்கள் அதிகம். இன்னொன்று வந்து நீலம் புக்ஸ் இந்த மாதிரியான பத்திரிகைகள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுற இடத்துலையும் பெருசாக அம்பேத்கரை பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் அம்பேத்கர் 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 சொல்லிகிட்டே இருப்பான். அப்போ என்ன பார்க்கும்போது அவன் என்கிட்ட கேட்டான், இந்த மாதிரி இல்லையா அம்பேத்கர் இல்லையா அப்படின்னா. நான் சொன்னேன், என்னடா எப்படி சொல்கிற அப்படின்னு. சரி, நீ நாளைக்கு ஸ்கூலுக்கு போய் உன் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டையாவது இந்த மாதிரி உங்களுக்கு அம்பேத்கரை தெரியுமா அப்படின்னு. இது வந்து நான் தவறுதலாக சொன்னேன்னா சரியாக சொன்னேனான்னு எனக்கு தெரியல. அவன் போய் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு அவங்க யாரும் சொல்லலை, அவங்களுக்கு யாருக்கும் தெரியலை. அதுலேருந்து அவன் வந்து அம்பேத்கரோட ஆப்சன்ஸ் வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கான். அதாவது மாலில் இல்லை, எங்கள் ஸ்கூலில் இல்லை, நான் அவங்க யூனிவர்சிட்டி வந்து அங்கே யூனிவர்சிட்டியில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லும்போது எனக்கு வந்து அப்போது நான் வந்து என்னை சுற்றி எல்லா இடத்துலையும் நான் அம்பேத்கரை பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னுடைய ஒரு சுற்றும் சூழல் எல்லாருமே வந்து அம்பேத்கரை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் இப்போது இன்டர்வியூ போகிறவங்களும் எல்லாருமே அம்பேத்கரை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல வந்து அம்பேத்கரோட ஆப்சன்ஸ் இருக்குன்றதை வந்து நான் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ அப்போது இதே நேரத்தில் வந்து நான் வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ட்வீட் ஒன்று வருது. அது வந்து இந்த பாலஸ்தீனோட யூஎன் ரெப்போர்ட்டர் வந்து ஃப்ரான்சிஸ்கா ஆல்பனீஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ட்வீட் போடுறாங்க. பாலஸ்தீனை வந்து ஸ்டேட்டாக அக்செப்ட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய கண்டிஷன்ஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 3-4 கண்டிஷன்ஸை லிஸ்ட் பண்ணி அதில் ஒரு கண்டிஷன் வந்து ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் சென்சார்ஷிப் வேணும்னு கேட்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போது ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ் சென்சார்ஷிப்புக்கும் ஸ்டேட்டாக அங்கீகரிக்கிறதுக்குமான தொடர்பு என்னவா இருக்குது அப்படின்னா, அப்போ ஏதோ ஒரு விதத்தில் இந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து ரொம்ப பலமாக இருக்குது, அது ஏதோ ஒரு விதத்தில் வந்து நாலேஜ் ப்ரொடக்ஷன் நடத்திக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியுது. அதனால் நான் என்ன யோசிச்சேன்னா, அப்போது பாபா சாஹேப் அம்பேத்கருடைய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சப்ஜெக்டாக சோஷியாலஜி இருக்குது. ஒரு சொசைட்டியை பற்றி அவர் எப்படி படிக்கிறாரு. அப்போது இந்தியாவில் சோஷியாலஜி, அதாவது இன்ஸ்டிடியூஷனலைஸ் செய்யப்பட்ட சோஷியாலஜி, அதில் அம்பேத்கரோட எந்த அளவுக்கு அம்பேத்கர் இருக்கார், அதில் எப்படி இருக்கார் அப்படின்றத பார்க்கணுன்றது வந்து எனக்கு ஒரு இதுவாக இருந்துச்சு. ஸோ என்னுடைய ஆய்வு முடிவை வந்து நான் முன்னாடியே சொல்லிடுறேன். 1916-17 வந்து ஒரு காஸ்ட் இன் இந்தியா வந்து பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணி அது இந்தியன் ஆன்டிக்வேரியில் வந்து பப்ளிஷ் ஆகுது. அதில் இருந்து கிட்டத்தட்ட 90கள் வரை அவர் இன்ஸ்டிடியூஷனலைஸ் செய்யப்பட்ட சோஷியாலஜியில் இல்லை.
ஏதோ ஒரு 1-2 புக்கில் இருந்தாலும் அவர் வந்து ஒரு ஷெட்யூல் காஸ்ட் லீடர்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு வந்து தனி வாக்குரிமை கேட்டார். அதுக்கு வந்து காந்தி வந்து உண்ணாவிரதம் இருந்தாருன்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வருதே தவிர அவருடைய ஐடியாஸ் கூட எங்கேஜ் ஆன மாதிரியான எந்த ஒரு விஷயமுமே நான் வந்து பார்க்கல. இன்கேஸ் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா நான் வந்து திருத்திக்க ரெடியாக தான் இருக்கேன். ஏன்னா நான் வந்து ஒரு லேர்னர் தான். ஸோ எதுவும் நான் கன்க்ளூசிவாக சொல்லலை. என்னுடைய ஒரு ரிசர்ச்சில் வந்து இப்போ வரையும் பெருசாக அவருடைய ஐடியாஸில் எங்கேஜ் ஆன மாதிரியான விஷயங்கள் வந்து நான் பார்க்கல. அப்போது இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து அப்போது ஓகே ஏன் என்னவா இருக்கும், அப்போ என்னுடைய உரையை வந்து அதில் வச்சுக்கலாம். அப்போ என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து எதனால் இது இருக்கும் அப்படின்ற ஒரு இடம். ஸோ அப்போ வந்து இதுவும் நிறைய பேர் விமர்சனம் பண்ணி எழுதியிருக்காங்க. இது என்னுடைய முதல் ஆராய்ச்சி தான் கிடையாது. இது பல வருஷமாக பல பேர் வந்து எழுதியிருக்காங்க. மெயினாக கோபால் குரு எழுதியிருக்காரு, அதுக்கப்புறம் வந்து டிகே ஊமன் எழுதியிருக்காரு. இந்த மாதிரியான ரொம்ப ஃபேமஸான பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட், சோஷியல் சயின்டிஸ்ட் வந்து இதை எழுதியிருக்காங்க, ரொம்ப காட்டமாக விமர்சிச்சிருக்காங்க. அப்போது இந்த விமர்சனம் என்பதை தாண்டி நான் எதை எடுத்துக்கலாம்னா, இந்த நாலேஜ் ப்ரொடக்ஷன் ஒன்று இருக்குல்ல, இதை வந்து எபிஸ்டமிக் இன்ஜஸ்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு 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 அறிவு செயல்பாடில் ஒரு பர்டிகுலர் அறிவு செயல்பாடை வந்து ஒதுக்கி வைக்கிறது. அப்போது இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐடியா ஆஃப் இந்தியான்னு ஒரு புக் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ஐடியா ஆஃப் இந்தியா புக்கை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் எந்திரிச்சிட்டு, சரி இதில் வந்து ஒரு தலித் பகுஜன் பற்றின எந்த ஆத்தருமே அதில் இல்லையே அப்படின்னு கேட்கும்போது, தம்பி இந்தியா பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், என்ன ஒரு ஐடென்டிட்டி, இது எல்லாமே சேர்த்து தான்ப்பா எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த கேள்வி கேட்டவனை ஒரு ஐடென்டிட்டிக்குள்ளே தள்ளுறதோட நம்ம நிறுத்திக்கிறோம். ஆனால் அந்த கேள்வி கேட்குறவர் வந்து ஏதோ ஒரு விதத்தில் நான் ஐடென்டிட்டியாக மாறுறாரு. அதாவது எனக்கு எந்த அடையாளமும் இல்லைன்ற இடத்துல இருந்து தான் அவர் எதிரில் இருக்கிறவனை ஒரு அடையாளத்துக்குள்ளே தள்ளுறாரு. அப்போ இந்த அடையாளமின்மை வந்து பெரும்பாலும் ஒரு சாதி இந்துவோ இல்லை ஒரு ஹிந்து சோஷியல் ஆர்டர்ல இருந்து வந்த ஒரு அடையாளமாக தான் இருக்குது. அப்போது ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுடைய நாலேஜ் ப்ரொடக்ஷனில் இந்த ஹிந்து சோஷியல் ஆர்டர்ல இருந்து வர ஒரு ஐடென்டிட்டி வந்து நான் ஐடென்டிட்டியாகவே இருக்குது. ஸோ சோஷியாலஜியில் வந்து அதை என்னால் வந்து ரொம்ப நான் படிக்க என்னால் அதை வந்து ஈஸியாக யூகிக்க முடியுது. ஓகே, அப்போது இந்த எபிஸ்டமிக் இன்ஜஸ்டிஸ், இந்த நாலேஜ் ப்ரொடக்ஷன் வந்து இந்தியாவுக்கு மட்டும்தான் இருக்கானா, இல்லை உலகத்திலே இந்த ஃபினாமினா இருக்குது. இந்தியாவுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக சில விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அப்போது இதை நம்ம மேலும் இதை வந்து கொஞ்சம் ஆராயணும்னா நம்ம வந்து சோஷியாலஜியோட ஃபவுண்டர் யாராக இருக்காங்க, அப்போது ஃபாதர் ஆஃப் சோஷியாலஜி யார் சொல்கிறாங்க, அப்போ அகஸ்டே கோம்டே அப்படின்னு சொல்லி ஒருத்தரை சொல்கிறாங்க. அவர் வந்து பாசிட்டிவிஸ்ட் ஸ்கூல் ஆஃப் தாட் சொல்கிறாரு. அதாவது இந்த சொசைட்டியை, ஏன்னா அந்த டைமில் வந்து நேச்சுரல் சயின்சஸ் வந்து பெரிய ஆதிக்கம் செலுத்துது. நேச்சுரல் சயின்சஸ்னால் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அதாவது உங்களால் மேத்தமெட்டிக்கலாவோ இல்லை அஸ்ட்ரானமி அந்த மாதிரி உங்களால் அதை ப்ரூவ் பண்ண முடியுன்ற ஒரு சயின்ஸை வந்து நேச்சுரல் சயின்சஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் வந்து சொசைட்டியை படிக்கிறதையும் நேச்சுரல் சயின்ஸ்குள்ளே தள்ள முடியும். எப்படி தள்ள முடியும்னா, இதை வந்து மேத்தமெட்டிக்கலாக நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நம்மளால் இதை நேச்சுரல் சயின்சஸ்குள்ளே வந்து தள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு சோஷியாலஜியை வந்து ஒரு பாசிட்டிவிஸ்ட் மெத்தடில் வந்து அவர் வந்து இது பண்ணுறாரு. இது ஃப்ரெஞ்ச் சோஷியாலஜிஸ்ட்டை அவரை தொடர்ந்து ஆக்சுவலாக ஃபவுண்டர்ஸ் ஆஃப் சோஷியாலஜி நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 பேரை சொல்லுவாங்க. மேக்ஸ் வெப்பர், டுர்கெய்ம், எமில் டுர்கெய்ம், அதுக்கு அடுத்து வந்து கார்ல் மார்க்ஸ். ஓகே, அப்போது எமில் டுர்கெய்ம் வந்து ஃப்ரான்ஸில் இந்த ஒரு எபிஸ்டமாலஜிலேருந்து வராரு, அதாவது பாசிட்டிவிசம் ஸ்கூல்லேருந்து வராரு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இதே ஃபங்க்ஷனலிஸ்ட் பார்வையில் சொசைட்டியை நம்மளால் பார்க்க முடியும். அதாவது சொசைட்டி வந்து ஒரு ஆர்கனிசம் மாதிரி, அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போது நம்ம வந்து சொசைட்டியை மேத்தமெட்டிக்கலாக பார்க்கும்போது இப்போ ஒரு ஆர்கனிசம் இருக்குது, அதுக்கு பல ஆர்கனுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ எந்த ஆர்கனில் ப்ராப்ளம் இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிச்சோன்னா இந்த ஆர்டரை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கலான்றது வந்து அவருடைய, நான் வந்து ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். ஸோ இதை தான் வந்து ஃபங்க்ஷனலிஸ்ட் மெத்தடாக அவர் கட்டமைக்கிறார். மேக்ஸ் வெப்பருக்கு நீங்கள் வரும்போது என்ன ஆகுதுன்னா, இல்லை அப்படி நீங்கள் பாசிட்டிவ்ஸ் மட்டும் பார்க்க முடியாது. நீங்கள் வந்து ஒரு சொசைட்டி இருக்குது, ஆனால் அதில் இருக்கிற மனுஷங்களுக்கு வந்து நிறைய வேல்யூஸ் இருக்குது. அப்போது நீங்கள் சோஷியல் ஃபேக்ட் எடுக்கலாம், ஆனால் அதுலேருந்து மனிதர்களுடைய பார்வையை வந்து வெளியே எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து மேக்ஸ் வெப்பர் வராரு. மார்க்ஸ் வந்து இங்கே ஆர்கனிசமும் கிடையாது, இங்கே வந்து ஆர்டரும் கிடையாது, இங்கே டிஸார்டரில் தான் வந்து உங்களால் வந்து ஒரு சொசைட்டியை வந்து உங்களால் பார்க்க முடியும். அதாவது டயலெக்டிக்கல் மெட்டீரியலிசமில் நடக்கிற கிளாஸ் ஸ்ட்ரகிள், இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து தான் உங்களால் வந்து ஒரு சொசைட்டி அணுக முடியுன்றது வந்து மார்க்ஸோட ஒரு பேசிக் வியூ. அப்போது இந்த நாலேஜ் ப்ரொடக்ஷன் வந்து
2 பேர் வந்து இன்ஸ்டிடியூட் மூலமாகவே எல்லாருக்குமே தெரிய வராங்க. எமில் டுர்கைமோ, ஏன் நான் எமில் டுர்கைமோ வந்து நான் மெட்ராஸில் உட்காந்து நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னா, ஒரு இன்ஸ்டிடியூஷனல் செட்டப்பில் ஒரு நாலேஜ் ப்ரொடக்ஷனில் ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு இடத்துல இவங்க இருக்கிறனால இந்த நாலேஜ் ப்ரொடக்ஷன் வந்து எனக்கு வந்துச்சு. அப்போது இந்தியாவில் சோஷியாலஜி வரதுக்கு முன்னாடியான நாலேஜ் ப்ரொடக்ஷன் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே வந்து கொலோனியலிசம் வந்து பியோர் பாசிட்டிவிசம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சாதிகளை வந்து கணக்கெடுக்கிறது, அதோட எப்படி வந்து நேட்டிவ்ஸை வந்து நம்மளால் ஆள முடியும் அப்படின்ற இடத்துல வந்து அவங்க வந்து ஒரு பாசிட்டிவிஸ்ட் அப்ரோச்சில் வந்து செக்மெண்டடாக பிரித்து வைக்கிறாங்க. அதை வச்சு அவங்க வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷனை பண்ணிக்கிட்டே இருக்கிற இந்த இடத்துல இந்தியாவில் இந்த நேஷ்னலிசம் கூடவே இந்த சோஷியாலஜியை வந்து நம்ம இந்த சொசைட்டியை வந்து இந்தியாவுக்கு ஒரு இண்டிஜினஸ் மெத்தட் இருக்குது, இந்தியா வந்து நம்மளால் நம்ம சொசைட்டியை பற்றி படிச்சுக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு நாலேஜ் ப்ரொடக்ஷனை வந்து இன்ஸ்டியூட் இல்லாமல் ஒரு 2 பேர் உருவாக்குறாங்க. அவங்க வந்து யாருன்னா பிஎன் சர்க்கார், அப்புறம் வந்து பிரிஜேந்திரநாத் சீல் அப்படின்னு சொல்லி 2 பேர். இவங்க 2 பேரை அம்பேத்கர் அவர்கள் வந்து கோட் பண்ணியிருக்காரு. எப்படி கோட் பண்ணியிருக்காருன்னா, இந்தியாவில் எந்த மாதிரியான சயின்டிஃபிக் மெத்தட் எல்லாம் வந்துச்சு அப்படிங்கிறத வந்து இந்த புக்கில் இருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அவ்வளோ சயின்டிஃபிக் இது வந்து ஏன் நின்றுச்சு, ஏன்னா அந்த நின்ற இடத்துல இருந்து இவங்க வந்து லா கோடிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சயின்ஸை விட்டுட்டாங்க. இந்த சொசைட்டியில் வந்து எப்படி வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை கொண்டு வர முடியும், ஹயரார்க்கியை கொண்டு வர முடியுன்ற இடத்துல அந்த லாவை அந்த இடத்துல அந்த சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்டை நிறுத்திட்டு அந்த இடத்துல இருந்து மனுஸ்மிருதி, அந்த ஸ்மிருதி, இந்த ஸ்மிருதின்னு சொல்லிட்டு லாவை வந்து கோடிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயே அவங்களுடைய முழு பவரும் செலவு பண்ண ஆரம்பிச்சனால இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க. அப்போது இண்டிஜினஸாக இங்கே ஒரு நாலேஜ் ப்ரொடக்ஷனில் இது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. இதை நேஷ்னலிசம் வந்து கையில் எடுக்குது. அப்போது நமக்கு வந்து நம்மளால் நம்மளை ஆண்டுக்க முடியும், இங்கே வந்து ஒரு 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 1000 வருஷ பாரம்பரியம் இருக்குது, அந்த மாதிரியான ஒரு சோஷியலாஜிக்கலாக இங்கே ஒரு ஹிந்து சோஷியல் ஆர்டரை வந்து இவங்க கட்டமைக்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷனலைஸ் செய்யப்பட்ட சோஷியாலஜி வந்து நமக்கு ஒரு 1919 வருது. பீட்டர் கெடஸ்னு ஒருத்தர் வந்து பாம்பே யூனிவர்சிட்டியில் வந்து சோஷியாலஜி டிபார்ட்மெண்ட்டை ஆரம்பிக்கிறாரு. அது வந்து பாம்பே ஸ்கூல் ஆஃப் தாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து ஒரு அர்பன் பிளானராக இருக்கார். ஸோ அவர் வந்து சோஷியாலஜியை வந்து கொஞ்சம் பாசிட்டிவிசமான ஒரு நோக்கோட தான் பார்க்குறாரு. பட் அதே நேரத்தில் அவருக்கு அடுத்து அங்கே வந்து ஜிஎஸ் குரியே வர்றார். ஸோ ஜிஎஸ் குரியே தான் இப்போதைக்கு நம்ம டெக்ஸ்ட் புக் படி ஃபாதர் ஆஃப் சோஷியாலஜி. ஸோ ஜிஎஸ் குரியே அவருடைய ஒரு முக்கியமான ஒரு பங்காக என்ன இருக்குன்னா, அவர் வந்து இந்த சொசைட்டியை படிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த சொசைட்டியை அவர் எந்த ஸ்கூல் ஆஃப் தாட்ல இருந்து அவர் படிக்க ஆரம்பிச்சிருப்பாருன்னா, அவர் வந்து டெக்ஸ்டுவல் ரெஃபரன்சஸ் மூலமாக, அதாவது சான்ஸ்கிரிட் சோர்ஸஸை வச்சு ஒரு ஹிந்து சிவிலைசேஷன் இருக்குது, ஹிந்து சிவிலைசேஷனோட இது எங்கே இருக்குது அப்படின்னு அந்த முன்னாடி ஏற்படுத்தப்பட்ட ஒரு நாலேஜை வந்து இவர் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாரு. இவர் வந்து மெயினாக ஒரு ஃபங்க்ஷனலிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவில் இருக்கார். அதாவது இந்தியான்ற ஒரு ஆர்கனிசமில் பல்வேறு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனில் ஒன்று காஸ்ட் ஆர்டர், அதையும் நம்ம சேர்த்து படிக்கணும்னா அது வந்து டெக்ஸ்டுவலாக இந்த மாதிரியான நம்ம கோடிஃபை பண்ண புக்கில் இருந்து நம்மளால் படிக்க முடியும் அப்படின்ற இடத்துக்கு வந்து அவர் வராரு. ஸோ ஜிஎஸ் குரியே கூடவே ஏஆர் தேசாயின்னு ஒருத்தர் வர்றாரு. அவர் வந்து மார்க்சிஸ்ட் ஸ்கூல் ஆஃப் தாட்டில் இருக்கார். அவர் வந்து மார்க்சிஸ்ட் திங்கிங்லேயே வந்து சோஷியாலஜியை பண்ணுறாரு. அதாவது கிளாஸ் ஸ்ட்ரகிளை வந்து முன்னிறுத்தி இங்கே வந்து ஃபியூடல் லாட்ஸும் பெசண்ட்டும் எப்படியான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, அந்த கான்ஃப்ளிக்ட் அவர் ஸ்டடி பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவர் ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ பாம்பே ஸ்கூல் ஆஃப் தாட்டில் வந்து 2 பிரிவாக இது வந்து பிரியுது. மார்க்சிஸ்ட் ஸ்கூல் ஆஃப் தாட் ஒன்று வருது, இன்னொன்று வந்து ஒரு ஃபங்க்ஷனலிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ வருது. இந்த இடத்துல அதுக்கு அடுத்து வரவர் வந்து கிட்டத்தட்ட இந்தியன் சோஷியாலஜியை வந்து உலக அரங்குக்கு எடுத்துகிட்டு போன எம்என் ஸ்ரீனிவாஸ். அவர் என்ன பண்ணுறாருன்னா, வந்தப்புறம் அவருடைய முக்கியமான ஒரு விஷயமா எதை பண்ணுறாருன்னா, மெத்தடில் ஒரு புதுமையை கொண்டு வர்றாரு. என்னன்னா, டெக்ஸ்டுவல் ரெஃபரன்சஸ், இந்த சான்ஸ்கிரிட் இதெல்லாம் சொல்லாதீங்க, நீங்கள் வந்து ஃபீல்டுக்கு போங்க, ஃபீல்டில் போய் பார்ட்டிசிபெண்ட் அப்சர்வேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, பார்ட்டிசிபெண்ட் அப்சர்வேஷனுக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா, வில்லேஜ் தான் வந்து இந்த இந்திய சிவிலைசேஷனில் அதோட ஹார்ட் வந்து வில்லேஜில் தான் இருக்குது, அதனால் வில்லேஜில் போய் ஸ்டடி பண்ணுங்கன்ற ஒரு இடத்துக்கு வராரு. ஆனால் அவரும் அவருடைய மெத்தடில் ஒரு ஃபங்க்ஷனலிஸ்ட் அப்ரோச் தான் கொண்டு வர்றாரு. அது வந்து ஸ்ட்ரக்சுரல் ஃபங்க்ஷனலிஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அவருடைய குரு இருக்காங்க. ஸோ டால்கட் பார்சனும் ராட்லிஃப் ப்ரௌனும் வந்து அந்த ஸ்ட்ரக்சுரல் ஃபங்க்ஷனலிஸ்ட் கொண்டு வராங்க. இது ஸ்ட்ரக்சுரல் ஃபங்க்ஷனலிசம் என்னன்னா, திரும்ப அதே தான். ஆர்கனிசம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆர்கனிசம்னு முன்னாடி ஸ்ட்ரக்சராக சொன்னேன். இப்போ என்னென்னா,
ஒரு பகுதியுமே ஸ்ட்ரக்சராக நீங்கள் எடுத்துக்கிட்டு அதை உங்களால் படிக்க முடியும். இந்த எல்லா ஸ்ட்ரக்சர்லையும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்களால் அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறது. இது வந்து ரொம்ப அப்ட்ராக்டாக நான் கொடுக்குற ஒரு இது வந்து ரொம்ப டீட்டெயில்டாக இந்த ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனிசம் படிக்கணும். பட் அப்ட்ராக்டாக இதுதான் மீனிங். எப்படின்னா ஒரு உடம்பு இருக்குது, இங்கே வந்து எனக்கு ஹார்ட் இருக்குன்னா இந்த ஹார்ட்டுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷன் அது பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த ஹார்ட் நல்லா இருக்கும். இப்போ இந்த ஹார்ட் சரியில்லைன்னா இந்த உடம்புக்கும் பிரச்சனையாக இருக்கும், இல்லை ஹார்ட்டுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒன்று வந்து ஃபங்க்ஷன் பண்ணலாம் இந்த ஹார்ட்டுக்கும் பிரச்சனையாக இருக்கும். அப்போது இந்த ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனலிஸ்ட் மெத்தடை வந்து எம்என் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் வந்து கொண்டு வராங்க. அப்போது வில்லேஜை அவர் எப்படி ஸ்டடி பண்ணுறாருன்னா, அந்த வில்லேஜில் போய் தங்கி அங்கே அப்சர்வ் பண்ணி இங்கே இந்த ஆர்டர், அதாவது இந்த இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இந்த ஃபங்க்ஷனலிஸ்ட் மெத்தட் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதை பார்க்குறாரு. அந்த இடத்துலையும் அவர் கேஸ்ட்டை வந்து ஒரு ஃபங்க்ஷனாக பார்க்குறாரு. அவர் வந்து காஸ்ட்டை வந்து ஒரு கான்ஃப்ளிக்டாவோ இல்லை அதில் வந்து ஒரு வயலன்ஸ் இருக்கோ இது எல்லாத்தையுமே அவர் பதிவு பண்ணுறாரு. அவர் தான் வந்து முக்கியமான சில கோட்பாடுகளை வந்து எடுத்துகிட்டு வராரு. அது வந்து உலக அரங்கில் பேசப்படுது. அதுதான் சான்ஸ்கிரிட்டைசேஷன், டாமினன்ட் காஸ்ட்னு இப்போ நம்ம சொல்கிற கருத்துருவாக்கம் எல்லாம் வந்து எம்என் ஸ்ரீனிவாஸ் அவர் கொண்டு வந்தது தான். ஸோ டாமினன்ட் காஸ்ட்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஊரில் வந்து யார் வந்து கிளாஸ் வைஸ் பணக்காரங்களாக இருக்காங்க, நியூமரிக்கலாக அதிகமாக இருக்காங்களோ அவங்க வந்து டாமினன்ட் காஸ்ட்டாக இருப்பாங்க. அவங்க வந்து மற்றவங்க, அதாவது அந்த ஆர்டரை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க, அந்த வில்லேஜில் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனல் ஆர்டரை அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துக்கு வராரு. அந்த இடத்துலையும் அவர் கிரிட்டிக்கலாக வயலன்ஸையோ மற்ற ஹியூமிலியேஷனையோ அவர் வந்து அந்த அளவுக்கு கிரிட்டிக்கலாக அணுகலை. ஆனால் அதை பற்றி எழுதியிருக்காரு. இன்னொன்று என்னென்னா, ஆய்வு ரீதியாக எம்என் ஸ்ரீனிவாஸ் பண்ணது வந்து எந்த விதத்துலேயுமே வந்து தவறு கிடையாது. இட் இஸ் கன்சிடர்ட் டு பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் பார்ட்டிசிபெண்ட் அப்சர்வேஷன் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுதான் உலக அரங்கில் இது இருக்குது. ஆனால் இது அம்பேத்கர் மாதிரியான ஒரு தலித் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து அந்த தலித் பாயிண்ட் ஆஃப் வியூ வெளியே வரும் பொழுது இதோட கிரிட்டிசிசம் வந்து ரொம்ப அதிகமாக வருது. ஓகே, இது வந்து இப்போது வந்து எப்படின்னா ஷெட்யூல் காஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து மட்டும் இல்லை, இது வந்து ஃபெமினிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தால் அந்த புக்கு ப்ராப்ளமேட்டிக்கான புக்கு. ஏன்னா அந்த புக்கில் வந்து அவருடைய பார்ட்டிசிபெண்ட் அப்சர்வேஷன்லையோ அவருடைய அவர் பார்த்த இதுலேயோ வந்து பெண்கள் பெருசாகவே இல்லை, அவங்களோட ஃபங்க்ஷன் என்னன்னோ அந்த புக்கில் இருக்காது. அப்போது எம்என் ஸ்ரீனிவாஸ் வந்து இந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸ் மெத்தடை கொண்டு வரும்போது அவருக்கு கீழே வந்த பெரும்பான்மையான அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் அவருடைய வழிகாட்டுதலின்படி இந்த ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனலிஸ்ட் மெத்தடையே வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. பெரும்பாலும் எம்என் ஸ்ரீனிவாஸ் அவருடைய இமேஜ்னால மார்க்சிஸ்ட் ஸ்கூல் ஆஃப் தாட்டும் கிட்டத்தட்ட ஒரு பெரிஃபெரிக்கு போயிடுது. மார்க்சிஸ்ட் சோஷியாலஜிஸ்ட்டும் அந்த அளவுக்கு வெளியே தெரியாத அளவுக்கான ஒரு இன்ஸ்டிடியூஷனல் இமேஜ் வந்து எம்என் ஸ்ரீனிவாஸ் அவருக்கு இருக்குது. இதே நேரத்தில் வந்து லக்னோ ஸ்கூல் ஆஃப் தாட்னு ஒன்று வந்து அதே நேரத்தில் உருவாகுது. அது வந்து ராதா கமல் முகர்ஜி, அதுக்கப்புறம் வந்து டிஎன் முகர்ஜி, இந்த மாதிரியான ஒரு பெங்கால் அப்பர் காஸ்ட் ஆளுங்க வந்து அங்கே இது பண்ணுறாங்க. அங்கேயும் இதே மாதிரி ராதா கமல் முகர்ஜி அவர் என்ன பண்ணுறாருன்னா எக்காலஜி, இந்தியன் சிவிலைசேஷன், இந்தியன் வேல்யூஸ், அந்த மாதிரியான ஒரு ஆங்கிள்லேருந்து சோஷியாலஜிக்கல் ரிசர்ச் பண்ணுறாரு. மீதி ரெண்டு பிஎன் சர்க்கார், முகர்ஜி, டிபி முகர்ஜி தான் வந்து மார்க்சிஸ்ட் ஸ்கூல் ஆஃப் தாட்லேருந்து ரிசர்ச் பண்ணுறாங்க. ஆனால் இந்த எம்என் ஸ்ரீனிவாஸ் அவருடைய இமேஜுக்கு இவங்க வந்து கம்பேரபிளாக பார்க்கும்போது இவர்களுடைய மெத்தட் வந்து அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணப்படலை. ஸோ இதுதான் இந்தியன் சோஷியாலஜி ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்த ஒரு நாலேஜ் ப்ரொடக்ஷன். இப்போ இந்த நாலேஜ் ப்ரொடக்ஷனை நான் லைனாக சொல்லிட்டு வரும்போது இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து கண்டினியூஸாக இருக்கும். அது என்னென்னா, இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் இந்த ஹிந்து சோஷியல் ஆர்டர், அதாவது இது வந்து இந்தியன் சோஷியாலஜின்னு சொல்கிறத விட இதை ஹிந்து சோஷியாலஜின்னு நம்மளால் வந்து ஈஸியாக வரையறுக்க முடியும். ஸோ ஏன்னா குரியே அவருடைய வியூ ஆன் கிறிஸ்டியன் மிஷினரி, அதுக்கப்புறம் வந்து கன்வர்ஷன், இதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கான வியூ இப்போ இருந்து பார்க்கும்போது. அதே மாதிரி வந்து எந்த விதத்துலையுமே வந்து இவங்க வந்து வயலன்ஸ், ஹியூமிலியேஷன் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து கிரிட்டிக்கலாக அணுகாத ஒரு இடத்துல இருக்காங்க. ஸோ இந்த நாலேஜ் ப்ரொடக்ஷனில் வந்து அம்பேத்கருடைய எழுத்துக்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து நம்ம இது பண்ணும்போது, நான் சொன்ன மாதிரி காஸ்ட் ஆஃப் இந்தியா அந்த பேப்பரை வந்து அவர் சப்மிட் பண்ணும்போது, இப்போ நான் சொன்னது வந்து 1932 அந்த டைமில் வந்து குரியே அவர்கள் 24 டைமில் வந்து குரியே அவர்களுடைய அந்த காஸ்ட் அண்ட் ரேஸ் இன் இந்தியான்ற அந்த புக் வருது. அந்த புக்கில் இருந்து எந்த புக்லேயுமே இதுக்கு முன்னாடி அவர்கள் ஸ்டடி பண்ண அதே ஃபினாமினாவை படித்த அம்பேத்கருடைய ரெஃபரன்ஸ் இல்லை.
அம்பேத்கர் காஸ்ட் இன் இந்தியான்ற புக்கை எழுதும்போது அவர் வந்து நிறைய ரெஃபரன்சஸ் எடுக்கிறாரு. அதுக்கு முன்னாடி வந்த காஸ்டோட ஜெனசிஸை ரிசர்ச் பண்ணவங்களோட நிறைய இதை எடுக்கிறாரு. அதில் 4 பேரை வந்து அவர் மெயினாக சொல்கிறாரு. ஸோ செனார்ட், ரிஸ்லி, அதுக்கப்புறம் வந்து கேட்கர் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் இன்னொருத்தர் வந்து நெஸ்ஃபீல்டு. ஸோ இவங்க 4 பேரும் காஸ்ட் எப்படி பார்த்தாங்க, அவங்க பார்த்ததுல என்ன தப்பு இருக்குது அப்படின்றத வந்து அவர் சொல்லிட்டே வராரு. அதில் வந்து கேட்கர் வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு நேட்டிவாக இருக்கிறனால அவர் வந்து கிட்டத்தட்ட அதை பிடிச்சிட்டாரு. ஆனால் அதில் வந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னும் போது அவர் எண்டோகேமியும் ஆட்டோஜினியும் சொல்கிறாரு. அதாவது எண்டோகேமினா நம்ம அந்த உள்ளுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிறது, அதே மாதிரி மெம்பர்ஷிப் வந்து ஆட்டோஜினியில் தான் இருக்கும். அதாவது உள்ளுக்குள்ளேயே பிறந்தவங்களால தான் அதில் மெம்பர்ஷிப் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அம்பேத்கர் அவர்கள் வந்து அதை க்ளீனாக சொல்லிடுறாரு. இது வந்து ஒரே காயினில் இருக்கிற 2 சைடு தான். நீ எண்டோகேமி தான் பண்ண முடியும்னா ஆட்டோஜினி தான் மெம்பர்ஷிப்பாக இருக்கும், அது வேறு வழியே இல்லை அப்படிங்கிறாரு. ஸோ அது வந்து ஒரு பாயிண்டாக தான் இருக்குது. ஆனால் அம்பேத்கர் அவர்கள் அதை கொஞ்சம் தள்ளி எப்படி சொல்கிறாருன்னா, இந்த எண்டோகேமி வந்து ஒரு நார்மலாக உருவாகலை, இது வந்து எக்ஸோகேமி மேலே திணிக்கப்பட்ட ஒரு எண்டோகேமி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எக்ஸோகேமினா இங்கே வந்து நார்மலாக வேறு ஒரே கோத்திரத்தில் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, வேறு கோத்திரத்தில் தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. அது வந்து எக்ஸோகேமியாக இருந்தாங்க. அதாவது ஒரே கோத்திரத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, அதே மாதிரி சில நேம் வந்து ஒரே இதில் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. அப்போ இது வந்து எக்ஸோகேமஸ் ரிலேஷன். இப்போது இந்த எக்ஸோகேமி பண்ணுறவங்க எல்லாரும் கூட்டாக சேர்ந்து ஒரு எண்டோகேமிக்குள்ளே இருந்துடுறாங்க. இந்த எண்டோகேமி மட்டும் இல்லாமல் அதை வந்து ஒரு க்ளோஸ்ட் ஆக்கிடுறாங்க அப்படின்னு அம்பேத்கர் சொல்கிறாரு. இதுதான் காஸ்டினுடைய ஒரு ஜெனிசிஸாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து அவருடைய ஒரு அனுமானம். இதுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை வந்து அவர் எடுத்து சொல்கிறாரு. ஸோ இதை வந்து அவர் வந்து சூப்பர் இம்போசிஷன் ஆஃப் எண்டோகேமி ஆன் எக்ஸோகேமி அப்படிங்கிற வந்து ஒரு கான்செப்டை சொல்கிறாரு. ஸோ இதோட அவர் நிற்காமல் இப்போது இந்த மாதிரி எண்டோகேமி மூலமாக ஒரு க்ளோஸ்டு சொசைட்டியில் இருக்கிறவங்க எப்படி ஆண் பெண்ணை வந்து அந்த நியூமரிக்கலாக எப்படி அவங்கள ஈக்குவலாக வச்சுக்க முடியும்? ஏன்னா இப்போது நான் மாற்றி கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அப்போ வெளியேயும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்போ ஆண்கள் கம்மியாயிட்டாங்க, பெண்கள் அதிகமாயிட்டாங்க, இல்லை பெண்கள் கம்மியாயிட்டாங்க, ஆண்கள் அதிகமாயிட்டாங்கன்னா இது எப்படி பண்ண முடியுன்ற இடத்துல தான் அவர் வந்து சதி, அதாவது கணவனை இழந்த பெண்ணை வந்து எரிக்கிறது, அதே மாதிரி வந்து என்ஃபோர்ஸ்டு விடோஹுட்டாக மாற்றுறது, அப்புறம் வந்து சைல்டு மேரேஜ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணி இந்த நியூமரிக்கல் நம்பர்ஸை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போது காஸ்ட் இன் இந்தியா வந்து நீங்கள் ரொம்ப ஆழமாக படித்து பார்த்தீங்கன்னா, காஸ்ட் இன் இந்தியா இஸ் நாட் ஒன்லி ஒரு காஸ்டோட ஜெனிசிஸ் மட்டும் இல்லை, அது வந்து ஜெனிசிஸ் ஆஃப் விமன் சப்ஜுகேஷன், பெண்கள் எப்படி அடிமைப்பட்டாங்க அப்படின்ற ஒரு ஜெனிசிஸாகவும் உங்களால் அதை வந்து பார்க்க முடியும். அப்போது இப்படி ஒரு க்ளோஸ்டு குரூப்பாக இருக்கிறத வந்து அவர் முக்கியமாக வந்து இதை வந்து காஸ்டோட ஒரு ஜெனிசிஸாக சொல்கிறாரு. அதுக்கு அடுத்து அவர் அதுக்கப்புறம் பல்வேறு புது விஷயங்களை வந்து காஸ்டோட ஸ்டடீஸ் மூலமாக கொண்டு வந்துக்கிட்டே இருக்காரு. அதில் வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ் ஆஃப் இமிட்டேஷன் அப்படின்னு அவர் வந்து இன்ஃபெக்ஷன் ஆஃப் இமிட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இன்ஃபெக்ஷன் ஆஃப் இமிட்டேஷனை வந்து அவர் வந்து ஒரு ஃப்ரெஞ்சு ஃபிலாசபர் கிட்ட இருந்து எடுக்கிறாரு. அந்த ஃப்ரெஞ்சு ஃபிலாசபர் பேர் வந்து கேப்ரியல் டார்டே. இந்த கேப்ரியல் டார்டே வந்து டுர்கெய்மோட பாசிட்டிவிசமை எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்காரு. இன்ஸ்டிடியூஷனலால் அவரை சைலன்ஸ் பண்ணப்பட்டவர். அவர் எழுதுகிற டைமில் அவர் ஃபேமஸாக இருந்தார். ஆனால் டுர்கெய்மோட இமேஜ் வந்து கேப்ரியல் டார்டேவோட இமேஜை வந்து கம்மி பண்ணிருச்சு. ஆனால் இப்போது இந்த சோஷியல் மீடியா யுகத்தில் ரீடிஸ்கவரிங் கேப்ரியல் டார்டேன்னு சொல்லிட்டு அவருடைய கோட்பாட்டை வந்து இப்போ கொண்டு வராங்க. ஏன்னா அவர் வந்து ஆர்கனிசமாக இருக்காது, அந்த ஆர்கனிசமாக இருந்தாலும் ஸ்ட்ரக்சுரலில் நெட்வொர்க்கிங்காக இருப்பாங்க. என்னால் உன்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், உன்னால் அவனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், அப்போ நம்ம 3 பேர் சேர்ந்து ஒரு ஆக்ஷனை உருவாக்குவோன்றது வந்து அவருடைய கோட்பாடு. ஆனால் டுர்கெய்ம் வந்து இல்லை, இந்த சொசைட்டிக்குன்னு சில கோட்பாடுகள் இருக்குது, அதில் தான் இந்த சொசைட்டி ஃபங்க்ஷன் ஆகும்னு சொன்னார். இப்போது இந்த நெட்வொர்க்டு சொசைட்டியில் கேப்ரியல் டார்டேவை திரும்ப கொண்டு வராங்க. ஏன்னா இன்ஸ்டிடியூஷனல்னால இமேஜ்னால அவர் இது பண்ணப்பட்டார். ஓகே, ஸோ அந்த கேப்ரியல் டார்டேவோட இன்ஃபெக்ஷன் ஆஃப் இமிட்டேஷனில் வந்து எப்படி இது பண்ணுறாங்கன்னா 2 விஷயம் சொல்கிறாரு. அதாவது சபார்டினேட் குரூப் வந்து தனக்கு மேலே இருக்கிற குரூப்பை பார்த்து அவங்கள மாதிரியே இமிட்டேட் பண்ணும்போது அதாவது அவங்கள மாதிரியே இமிட்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாரு. இன்னொன்று வந்து இது வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து தன்னுடைய இமீடியட் டிஸ்டன்ஸாக இருக்கும்
இப்போ வந்து ஒரு படிநிலை இருக்குன்னா அந்த படிநிலையில் மேலே இருக்கிறவங்கள பார்த்து கீழே இருக்கிறவங்க வந்து மேலே இருக்கிறவங்கள பார்த்து இமிடேட் பண்ணுவாங்க. ஏதோ அதே மாதிரி அது கீழே வர 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 இந்த இமிடேஷன் கம்மியாயிட்டே வரும். அதனால தான் சதிங்கிறது வந்து அப்பர் காஸ்ட் பிராமின்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் அப்பர் காஸ்ட்ல இருக்கிற மற்றவங்களையும் வந்து இந்த ப்ராக்டிசஸ் வந்துச்சு. ஆனால் நீங்கள் வந்து கீழே வந்து பார்க்கும்போது, அதாவது நான் படிநிலையாக சொல்கிறேன், கீழே மேலேன்றது வந்து ஒரு அகாடமிக் ரெஃபரன்ஸ்க்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த கீழேன்னு வர இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சதி மாதிரியான கோட்பாடுகள் வந்து இருக்காது. ஏன்னா அந்த டிஸ்டன்ஸ் வந்து சுப்பீரியாரிட்டிக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறனால இந்த கோட்பாடு இருக்காது அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து வராரு. இது வந்து ரொம்ப முக்கியமான, ரொம்ப நுவான்ஸ்டான அவதானிப்பு. இதுதான் எம்என் ஸ்ரீனிவாஸ் அவர்களுடைய சான்ஸ்கிரிட்டைசேஷனோட ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டாக இருக்குது. சான்ஸ்கிரிட்டைசேஷனில் வந்து அவர் சொல்கிறது இதுதான். எப்படின்னா, தனக்கு மேலே இருக்கும் ஒரு காஸ்ட்டை வந்து கீழே இருக்கிற காஸ்ட் வந்து இமிட்டேட் செய்யும். இது வந்து மொபிலிட்டிக்காக பண்ணுறாங்க அப்படின்றது வந்து ஸ்ரீனிவாஸ் அவரோட கோட்பாடு. அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்கிறாரு, இதில் மொபிலிட்டி தான் ஒன்றும் வராது, இதுதான் காஸ்ட் உருவாகிறதுக்கான ஒரு 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 வழியாக இருந்துச்சே தவிர இதில் மொபிலிட்டிங்கிறதுக்கான விஷயங்களை வந்து அம்பேத்கர் அவர்கள் சொல்லலை. இந்த சான்ஸ்கிரிட்டைசேஷன் இப்போது நிறைய பேரால் கிரிட்டிசைஸ் பண்ணப்படுது. அது இன்னும் வந்து கிரிட்டிக் ஆஃப் சான்ஸ்கிரிட்டைசேஷன் நீங்கள் அடிச்சிங்கன்னா ஒரு 40-50 பேப்பர் உங்களால் எடுக்க முடியும். ஆனால் இன்னும் இந்த சான்ஸ்கிரிட்டைசேஷன் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய இடங்கள் வந்து இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இதை வந்து நம்மளால் ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அது வந்து அவரோட புக்கு நீங்கள் பார்க்கும்போது அதில் வந்து கர்நாடகாவிலேருந்து லிங்காயட்ஸ் அந்த மாதிரியான சில காஸ்ட் குரூப் வந்து எப்படி வந்து ரிச்சுவல் ஹையரார்க்கியில் மேலே வந்தாங்க அப்படின்றத வச்சு அவர் எக்ஸாம்பிளாக அதை சொல்லியிருப்பாரு. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போது அதுக்கு அடுத்து கிரேடட் இன்இக்வாலிட்டின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வராரு. அதாவது எப்படி இது வந்து சஸ்டெயின் பண்ணப்படுது, இந்த சாதி படிநிலை வந்து எப்படி சஸ்டெயின் பண்ணப்படுது, கிரேடட் இன்இக்வாலிட்டி மூலமாக இருக்குது. எப்படி இந்த கிரேடட் இன்இக்வாலிட்டி மூலமாக இருக்குன்னா, எனக்கு மேலே ஒருத்தர் இருக்கான், எனக்கு கீழேயும் ஒருத்தர் இருப்பான் எப்போவுமே. அப்போது நான் கீழே இருக்கிறவனை அடக்கிட்டே இருப்பேன், மேலே இருக்கிறவனை நான் ஆஸ்பயர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் மேலே அப்போது இது வந்து சஸ்டெயின் ஆகிட்டே இருக்கும். அந்த மேலே இருக்கிறவன் கீழே இருக்கிறவன் மேலே வர விட மாட்டான், கீழே இருக்கிறவன் கீழே போகவும் மாட்டான். அப்போ இந்த சஸ்டெயின் வந்து எப்பவுமே இருக்கும். இதை வந்து அவர் ரொம்ப முக்கியமான ஒரு இதில் சொல்றாரு. அதாவது அசெண்டன்ஸ் ஆஃப் ரெவியரன்ஸ், அதாவது மேலே போக போக உங்களுக்கு வந்து மரியாதை கூடிக்கிட்டே வரும். டிசெண்டிங் வந்து கண்டெம்ப்டில் இருக்கும். அதாவது டிசைனிங் போக போக உங்கள் மேலே வந்து ஒரு கண்டெம்ட் உருவாகிக்கிட்டே இருக்கும் அப்படின்றது தான் வந்து அந்த முக்கியமான ஒரு இது வந்து தமிழில் இப்போ எப்படி சொல்லணும்னா வந்து, அதாவது படிக்கட்டு போல், அதாவது மேலும் கீழமாக அடுக்கப்பட்ட இது, ஆனால் மேலே போகிறதுக்கான ஏனியும் இல்லை, கீழே வர்றதுக்கான படிக்கட்டும் கிடையாது. ஸோ இது வந்து அந்தந்த இதில் அவங்கவுங்க இருப்பாங்க, அது வந்து எப்போவுமே சஸ்டெயின் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து அவருடைய ரொம்ப ஒரு முக்கியமான கான்செப்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மார்க்சிச தத்துவத்தின் மேலே அம்பேத்கர் வச்ச ஒரு விமர்சனம் வந்து, இந்தியாவில் வந்து டிவிஷன் ஆஃப் லேபர்ஸ் இல்லை, இங்கே வந்து டிவிஷன் ஆஃப் லேபரர்ஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கோட்பாடு வந்து அம்பேத்கருடைய கோட்பாடாக இருக்குது. ஆனால் இப்போது இந்த எல்லா கோட்பாடும் ஏதோ ஒரு விதத்தில் இந்த ஹிந்து சோஷியல் ஆர்டரை டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியாவாக தான் அது இருக்குது. அப்போது இந்தியன் இன்ஸ்டிடியூஷனலைஸ் செய்யப்பட்ட இந்தியன் சோஷியாலஜி வந்து கிட்டத்தட்ட ஆரம்ப காலத்தில் ஒரு ஹிந்து சோஷியாலஜி மாதிரி இருக்கிற இடத்துல இப்படி ஒரு சோஷியல் சயின்டிஸ்ட் இல்லை இப்படி ஒரு சோஷியாலஜிஸ்ட் வந்து அந்த ஹிந்து ஆர்டரையே டிஸ்மேண்டில் பண்ணணும்னு சொல்கிற இடத்துல இருந்தார்னா, அவர் அந்த சொசைட்டி எப்படி பார்த்துருக்குன்றதை வச்சு நம்ம அவர் வந்து மறைக்கப்பட்டாரா, இல்லை வந்து அவர் வந்து ஏன் வந்து அவருடைய எரேஷர் இருக்குன்றதை வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் இப்போது 90களுக்கு பிறகு அம்பேத்கரை பற்றின பல்வேறு அவருடைய ஐடியாஸ் கூட இது பண்ணுற பல்வேறு பேப்பர்கள் வருது, பல்வேறு புக் வந்திருக்கு. நீங்கள் வந்து லாஸ்ட் ஒரு 4-5 வருஷத்தில் பார்த்தீங்கனாலே எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 புக் வந்து அம்பேத்கரனுடைய ஐடியாஸோட இது பண்ணுற மாதிரி. அதாவது நான் சொல்கிறது வந்து ரெஃபரன்ஸில் வந்து இந்த மாதிரி காஸ்ட் பற்றி சொல்லும்போது அப்படியே அம்பேத்கர் வந்து ஒரு ரெஃபரன்ஸாக போடுற ரெஃபரன்ஸை நான் சொல்லலை, அவருடைய ஐடியாஸோட இது பண்ணுறது இருக்கும். ஸோ அந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக பார்க்கணுன்னா, இந்த 90களுக்கு பிறகு 2000க்கு அப்புறம் வந்து நிறைய ரிசர்ச் வருது. ஆனால் இந்த ரிசர்ச் பெரும்பாலும் வெளிநாடுகளிலும் இன்ஸ்டிடியூஷனுக்கு வெளியும் தான் செய்யப்படுது. 2016 இந்தியன் சோஷியாலஜிக்கல் சொசைட்டியோட முக்கியமான சோஷியாலஜிக்கல் புல்லட்டின் அப்படின்ற இதில் வந்து ஆனிவர்சரி ஆஃப் சோஷியாலஜி அந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்துச்சு. அதை எடுத்து பார்க்கும்போது அதில் அம்பேத்கரே இல்லை. ஸோ அப்போ 2016லேயும் வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணப்பட்ட சோஷியாலஜியில் வந்து இன்னும் அம்பேத்கர் அந்த அளவுக்கு வந்திருக்காரான்னு அதாவது என்னுடைய ஒரு ஆராய்ச்சி, அதாவது நான் படித்த வரையும் இல்லை, தவறு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. பட் அதே நேரத்தில் இப்போ நம்ம நாலேஜ் ப்ரொடக்ஷனோட முக்கியத்துவத்தை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, பெரும்பாலான இங்கிருக்கும்
இளைஞர்கள் ஏதோ ஒரு விதத்தில் வந்து பிஹெச்டிக்குள்ளே போகிறத வந்து கொஞ்சம் தயங்குறாங்களா என்னன்றது எனக்கு தெரியல. அவங்க வந்து நிறைய எழுதுகிறாங்க, நிறைய எங்கேஜ் ஆகுறாங்க, நிறைய விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வந்து இன்ஸ்டிடியூஷனுக்கு வெளியே இருந்து பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இன்ஸ்டியூஷனுக்குள்ளே வந்து இந்த நாலேஜ் ப்ரொடக்ஷனில் நம்ம மாற்றணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து நான் சொன்ன அந்த 3 பேர் சோஷியாலஜியோட ஃபவுண்டர்ஸான 3 பேர் வந்து வெப்பர், டுர்கெய்ம், மார்க்ஸ். வெப்பரும் இன்ஸ்டியூஷன் மூலமாக தான் வந்து இந்த உலகத்துக்கு தெரிய வந்தார். டுர்கெய்மும் இன்ஸ்டியூஷன் மூலமாக தான் தெரிய வந்தார். மார்க்ஸ் வந்து ஒர்க்கர்ஸ் மூலமாகவும் இங்கே நிறைந்த ஒரு பெரிய எழுச்சி மூலமாகவும் அதில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டிடியூஷனலைஸ் செய்யப்பட்டு அவரை பற்றி அதிகமான படிப்புகள் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போது அம்பேத்கர் அவர்களையும் இத்தனை வருட காலமாக இந்த ஒரு எரேஷர் இருந்தாலும் அம்பேத்கர் எங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். அவருடைய ஐடியாஸ் எங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்றது நமக்கு தெரியும். ஸோ இது வந்து நம்மளுடைய அதாவது யங்ஸ்டர்ஸ் வந்து யூ ஹேவ் டு கம் not only to quote Ambedkar, you have to engage with Ambedkar ideas அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணுறேன். நான் இன்னும் கொஞ்சம் லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் என்னென்ன தான் வந்திருக்கு அப்படின்றத வச்சுருந்தேன். ஸோ அது ஐ திங்க் ஐ ஹவ் கவர்ட் எவ்ரி திங். ஏன்னா ரீசெண்டாக வந்த புக்னா லாஸ்ட் ஒரு 4 வருஷத்துலேயே இன்னொன்று ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன். இந்த ஸ்டடிக்கு வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது வந்து கோபால் குரு அவருடைய கிரிட்டிசிசம், டிகே உம்மனோட கிரிட்டிசிசம், அதே மாதிரி வந்து கோபால் குரு சுந்தர் சருக்காய் அவங்களுடைய புக் ஒன்று இருக்குது, புரோக்கன் கிளாஸ்ன்னு நினைக்கிறேன், கிராக்டு மிரர். அதுக்கப்புறம் வந்து இபிடபிள்யூவில் அது வந்து கிட்டத்தட்ட இப்போ எப்படி இருக்குன்றதை பற்றி எனக்கு தெரியல. பட் இபிடபிள்யூ வந்து ஒரு 60கள்லேருந்து ஒரு 90கள் 2000 வரையும் வந்து பயங்கர ஒரு எஃபெக்டிவான, அதாவது இந்தியன் சோஷியாலஜி பாலிட்டிக்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியணும்னா அதில் வந்து நிறைய டிபேட்ஸ் அதில் நடந்திருக்கு. இப்போ அந்த டிபேட்ஸை வந்து ரொம்ப அழகாக அவங்க வந்து எப்படி, அதாவது நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டிபேட்ஸில் எத்தனை பேர் வந்து அதை பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ அத்தனை பேரோட லிஸ்ட்டும் வருது. அதை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல தெளிவு ஏற்படும். அதே மாதிரி வந்து ரொம்ப நாளாக தனஞ்சய் கீர் அவரோட பயோகிராஃபி தான் எடுத்து படிக்கிறீங்க. ப்ளீஸ் நீங்கள் வந்து பிகமிங் பாபா சாஹேப் அந்த மாதிரியான புது புத்தகங்களை எடுத்து படிங்க. ஏன்னா தனஞ்சய் கீரோட அந்த புக் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கான புக்காக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அம்பேத்கருடைய பயோகிராஃபியை ரெஃபர் பண்ணும்போது ப்ளீஸ் ரெஃபர் வந்து நீங்கள் வந்து பிகமிங் பாபா சாஹேப்பை வந்து ரெஃபர் பண்ணுங்கள். அதே மாதிரி ரீசன்ட் டேஸில் நீங்கள் ஃபாரின் இதில் பார்த்தீங்கன்னா வந்து அம்பேத்கரை வந்து இன்டர்செக்ஷனலாக பல ரிசர்ச்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் வந்து ஃபெமினிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து ரிசர்ச் பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து எனக்கு இப்போ தான் தெரிய வந்துச்சு, உண்மையிலே எனக்கு வந்து ரொம்ப ஐ ஃபீல் அஷேம்ட். ஏன்னா வாட்டர் ரிசோர்ஸஸை பற்றி அம்பேத்கர் வந்து ஒரு பெரிய இந்தியாவில் இருக்கிற ஒரு பெரிய 2 நிறுவனத்தை வந்து அம்பேத்கர் தான் உருவாக்குனாராம். அது வந்து எனக்கு உண்மையிலே தெரியல. இதுக்கு நான் ரிசர்ச் பண்ணும்போது தான் நான் அதை பார்த்தேன். நீங்கள் முடிஞ்சால் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது. அதாவது பிரிட்டிஷ் இன்ஜினியரை நான் கூட்டிகிட்டு வர மாட்டேன், எனக்கு அமெரிக்காவிலேருந்து ஒரு இன்ஜினியர் வேணும்னு சொல்லிட்டு அமெரிக்காவிலேருந்து இன்ஜினியரை வர வச்சு ஒரு வாட்டர் ரிசோர்ஸ் ப்ராஜெக்ட் வந்து அம்பேத்கர் பண்ணியிருக்காரு. ஸோ இது ஒன்று. இன்னொன்று வந்து கிரிட்டிக்கலாகவும் நாம் அணுக வேண்டிய ஒரு சூழலில் தான் இருக்கும். நம்ம வந்து எந்த அளவுக்கு எங்கேஜ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இந்த நாலேஜ் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். நாலேஜ் வந்து எங்கேஜ் ஆக தான் வளர்ந்துக்கிட்டு இருக்குமே தவிர மற்ற இதில். இன்னொன்று வந்து தலித் முரசு புனித பாண்டியன் அவர் வந்து ரீசெண்டாக அவரோட இன்டர்வியூ பார்த்துருந்தேன். அதில் வந்து ஆனிலேஷன் ஆஃப் காஸ்ட் வந்து ரொம்ப வருஷமாக விற்றுக்கிட்டே இருக்காங்க, நிறைய பேர் படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னார். நான் வந்து என்னுடைய சர்க்கிளில் வந்து சும்மா ஒரு 25 பேர்கிட்ட சர்வே பண்ணேன். உண்மை தான், எல்லாருக்கிட்டையும் புக் இருக்குது, அது பெரும்பாலும் படிக்க மாட்டுறாங்க. ஸோ தயவு செஞ்சு ப்ளீஸ், இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் த ரெஃபரன்ஸ், ப்ளீஸ் என்கேஜ் வித் த ஐடியாஸ். அதோட நான் முடிச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்.